வணக்கம் நண்பர்களே. டாக்டர் ராஜமகேந்திரன், குடல் அறுவை சிகிச்சை நிபுணர், உதவி பேராசிரியர், விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி. இப்போ ஒரு முக்கியமான பதிவு. எம்ஆர்பி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2553 வேகன்சி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு எம்ஆர்பி எக்ஸாம் நடந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரிசல்ட் வந்தது. கிட்டத்தட்ட 20,000 பேர் எழுதினாங்க, வெறும் 1100 சீட்டு பக்கமாக எழுதுறதுக்கு. இப்போ 2553 ஒரு நல்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான். எப்படி ஒரு 15,000 பேராவது மினிமம் எழுதுவாங்க. இந்த எக்ஸாம் பற்றி சில பல பேசிக் டவுட்டுகளை கிளியர் பண்ணாத இந்த பதிவு. முதல் பதிவு, இந்த எக்ஸாம் யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் எழுதலாம். தமிழ் பேச தெரிஞ்ச தமிழ்நாட்டு ரெசிடென்ட்ஸ் தான் இதை எழுத முடியும். தமிழ் பேச தெரிஞ்ச மட்டும் இல்ல, தமிழ் பேச எழுத தெரிஞ்ச தமிழ்நாடு ரெசிடென்ட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். ஏன்னா இவங்க இந்த எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்கு. அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல நம்ம குவாலிஃபை ஆனா மட்டும்தான் நம்மளால மெடிக்கல் எக்ஸாம்ஸே மெடிக்கல் எக்ஸாமே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 2 எக்ஸாம் ஒன்றா நடக்கும். பட் தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம ஆனா மட்டும்தான் மெடிக்கல் எக்ஸாம்ல யூஸ். நீங்க மெடிக்கல் எக்ஸாம்ல 100 out of 100 வாங்கினாலும் தமிழ் எலிஜிபிலிட்டியில 40% மார்க் நீங்க வாங்கலன்னா உங்களுடைய எக்ஸாம் கரெக்ஷனே பண்ணப்படாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ப்ராஸ்பெக்டஸ்ல. ஸோ அதனால இது முக்கியமான விஷயம். ஸோ தமிழ் எனக்கு தெரியவே தெரியாது சார், படிக்க தெரியாது, எழுத தெரியாதுன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்றது டோட்டல் யூஸ்லெஸ். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து 40% மினிமம் ஆகணும். அந்த 40% தமிழ் பேச தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன பயப்படுறாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டமான பேப்பரா இருக்குமோ, தமிழ்நாடு எக்ஸாம் வந்து தமிழ் எக்ஸாம் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ரொம்பலாம் ஒன்றும் வேண்டாங்க. தமிழ் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி. நிறைய புக்ஸ் அவைலபிளா இருக்கு. நான் கீழே நிறைய புக்ஸ் காமிக்கிற பாருங்க. அமேசான்லேயே இருக்கு நிறைய புக்ஸ். தமிழ் எக்ஸாம் மட்டும் நீங்க அதுல வாங்கி படிக்கலாம். இது 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பேஸ்ட் புக் தான். கண்டிப்பா நீங்க இது எல்லாருமே எலிஜிபிள் ஆயிடலாம். அதாவது தமிழ் பேச தெரிஞ்ச ஆட்கள் இந்த சின்ன புக்ஸை படிச்சுட்டு போனீங்கன்னா போதும். 250 ரூபா 300 ரூபாய் புக் கிடைக்குது. அந்த புக்கை படிச்சிங்கனாலே நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவீங்க. பெரிய டஃப் கொஸ்டின்லாம் இருக்காதுங்க. ரொம்ப பேசிக்கா தமிழ் எழுத தெரிஞ்சா படிக்க தெரிஞ்சா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சில பல பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் இருக்கும். அது பயப்படாதீங்க. ஸோ அதனால தமிழ் எலிஜிபிலிட்டின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாம் எந்த வயசுல எழுதலாம், பெருசா ஒன்றும் ஏஜ் கிரைட்டீரியாலாம் கிடையாது. 59 வயசு வரைக்கும் கூட எழுதலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 59 வயசு வரைக்கும் கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதனால எக்ஸாம் எழுதுறதுக்கு எதுவும் ஏஜ் கட் ஆஃப் கிடையாது, நீங்க எழுதலாம். ஸோ இது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் 100 கொஸ்டின் நீங்க எக்ஸாம் ஆன்சர் பண்ண போறீங்க. அது டிப்பிக்கல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு தனி ப்ரிப்பரேஷன் ஏதாவது பண்ணணுமானா தயவு செஞ்சு பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்க ப்ரிப்பேர் பண்றது எம்ஆர்பி எக்ஸாம் தான் இருக்கிறதுலே பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது நீங்க நீட் பிஜி எழுதிருப்பீங்க, எய்ம்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, எஃப்எம்ஜி எக்ஸாம் கொஞ்சம் பேர் எழுதிருப்பீங்க. எல்லா எக்ஸாமோட இது 50% கூட டஃபா இருக்காது. எல்லாமே சிங்கிள் லைன் 2 லைன் கொஸ்டின் தான் அதிகபட்சம் இருக்கும். வேணும்னா நீங்க நிறைய பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்கு. ஒரு 3 எக்ஸாம் கொஸ்டின் பேங்க்லாம் கீழே காமிக்கிற இந்த புக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் இதுல நீங்க கொஸ்டின் மட்டும் தான் போடணும், ஆன்சர்லாம் போடக்கூடாது. வெறும் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். சிம்பிளா யூ கேன் கோ ஃபார் யுவர் ரெகுலர் பிஜி ப்ரிப்பரேஷன். அதாவது நீங்க பிஜி ப்ரிப்பரேஷன்ல பண்ண புக்ஸே உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை எடுத்து ஒரு ஃபாஸ்ட் பிரஷ் அப் பண்ணுங்க. ஒன்று இல்ல சார் அதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நிறைய ஸ்மால் புக்ஸ் நிறைய இருக்கும். ஷியோர் சக்சஸ், ரோம்ஸ், இந்த மாதிரி நிறைய பிஜி என்ட்ரன்ஸ் புக்ஸே இருக்கும். அதை எடுத்து ஃபுல்லா ஒரு ஓவர் த்ரூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ கெட் அ குட் ஸ்கோர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் எழுதணும் அப்படின்னா, பிஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிஜி ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க பாத்தீங்களா, கண்டிப்பா யூ ஷுட் ரைட். ஏன்னா இட் வில் பி a very easy cake walk for you. பிஜி ஆஸ்பிரன்ஸ், அதாவது இந்த வருஷம் நாங்கள் நீட் பிஜி 2024 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீட் பிஜி 2024 ப்ரிப்பேர் பண்றவங்க, யூனிசெட் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த எக்ஸாம் ஒரு கேக் வாக் மாதிரி நீங்க 100% நீங்க ஈஸியா மோர் தென் 80% ஸ்கோர் வாங்கிடுவீங்க. அதனால நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதணும். ஜாயின் பண்ணல அடுத்த விஷயம். பட் எக்ஸாம் கண்டிப்பா எழுதுங்க. இந்த எக்ஸாம் எழுதும்போது யூ வில் ஹாவ் அ குட் ஸ்கோப். அதாவது இந்த எக்ஸாம் உங்களுக்கே தெரியும், எம்ஆர்பி எக்ஸாம் நிறைய வாட்டி உடனே ரிசல்ட் வராது. ரிசல்ட் வர எக்ஸாம் நடக்க ஒரு 6 மாசம் ஆகலாம். சில நேரத்தில் டேட் சொன்ன டேட்ல இருந்து ரிசல்ட் வர இன்னொரு 6 மாசம் ஆகலாம். இன்டர்வியூலாம் முடிஞ்சு ஜாயின் பண்றதுக்கு 1.5 வருஷம் கூட ஆகலாம். ஸோ 1.5 வருஷம் கழிச்சு நீங்க பிஜி பண்ணிட்டு இருக்கும்போது கூட, எங்க பேட்ச்ல நாங்க இருந்த கொஞ்சம் பேர் வந்து பிஜி பண்ணிட்டு இருந்தோம். நாங்க கொஞ்சம் பேர் கேஸ் ஃபைல் பண்ணி நாங்க பிஜி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணோம். எங்களுடைய வேகன்சி வச்சிருந்தாங்க. அந்த வேகன்சி தான் நானும் ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வி ஜாயின் பை வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் பேர் கேஸ் போட்டு நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பிஜி முடிச்சிட்டாங்க. இன்னும் 1 இயர் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ எம்ஆர்பி இஸ் அ பர்மனன்ட் சர்வீஸ். அதாவது பர்மனன்ட் சர்வீஸ்னா இது வந்து ஒரு லைஃப் லாங் யூ ஆர் கோயிங் டு பி இன் கவர்மெண்ட் சர்வீஸ் வித் அ குட் பேக்கேஜ் ஆஃப் சேலரி கம்பேர் டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட சேலரி ஈக்குவல் ஆயிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி முடிச்ச கேண்டிடேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வாங்குற சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 80,000 90,000. பிரைவேட் காலேஜில் அதே சேலரி தான் இருக்கு, 70,000-80,000 தான் இருக்கு. And you know the difference between working in a government sector and a private sector. So அதனால ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் சர்வீஸ் will be a major boost for you. ஸோ
அதனால எல்லாருமே இதில் எழுதலாம். இன்னும் நிறைய என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பிஜி முடிச்சவங்க, எம்டிஎம்எஸ் முடிச்சவங்கலாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பா எழுதுங்க இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல வந்து 2553 சீட் இருக்கே தவிர இதுல 10,000 ரேங்க் வாங்குற வரைக்கும் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 10,000 ரேங்க் வரைக்கும் வாங்கணும்ல, ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி பிஜி வாங்கியிருப்பாங்க, சில பேர் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8,000 9,000 ரேங்க் வரைக்குமே உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சில பேர் செலக்ட் ஆகலாம், இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல மூவாய் மறுபடியும் வரலாம். ஸோ இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எம்ஆர்பி எக்ஸாம் இஸ் நாட் எ டஃப் எக்ஸாம், இட் இஸ் அன் ஈஸியஸ்ட் எக்ஸாம். நல்லா சின்சியரா ஒரு எக்ஸாம் எழுதணுன்ற ஒரு மோட்டிவேஷனோட எழுதினீங்கன்னா கண்டிப்பா வாங்கிடலாம். டெஃபினட்டா பிஜி டிகிரி வச்சிருக்க எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் நிறைய மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிராக்டிஸ் இறங்கினோடனே தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு, ஒன்றும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியல. ஃபுல்லி சேச்சுரேட்டட், தமிழ்நாடு ஃபுல்லா சேச்சுரேட் ஆயிடுச்சு, எங்க பார்த்தாலும் டாக்டர்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஃபிக்ஸட் இன்கம் நமக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அதனால மெடிக்கல் காலேஜுக்குள்ள போயிடலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. நிறைய நியூ மெடிக்கல் காலேஜஸ் வரதுனால நீங்க மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிஹெச்ல தான் போடுவாங்க, அது ஒன்றும் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு, பிஹெச்ல தான் போடுவாங்க. நாளடைவில் நீங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு நீங்க மெடிக்கல் காலேஜுக்குள்ள போகலாம். அதை விட முக்கியம் எம்டி எம்எஸ் முடிச்சவங்களுக்கு எம்சிஹெச் போறதுக்கு 50% சர்வீஸ் கோட்டா வேற இருக்கு. 50% சர்வீஸ் கோட்டா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ஈஸியா வாங்கிடலாம். ஜஸ்ட் ஒரு 6 months ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பண்ணீங்கன்னா எம்சிஹெச் உள்ள ஈஸியா போயிடலாம். எம்சிஹெச் டிஎம்லாம் ஈஸியா எடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு எம்ஆர்பியில். ப்ரிப்பேர் சின்சியர்லி அண்ட் பிளான் த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தேங்க்யூ.